வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் தேராமலையம். நம்ம பாருங்க மாடி தோட்டத்துலேருந்து தேனீ வளர்ப்பு பண்ணியிருக்கோம். அப்படி உங்கள் ரமேஷ் தான் அது உள்ளுக்கு போய்க்கலாம். நம்ம இப்போ தேன் எடுக்க போகிறோம். அவங்க தான் இந்த தோட்டத்துக்காரங்க, மாடு தோட்டத்துக்காரங்க. இவர் தான் இந்த சார் தான். இப்போ நம்ம தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம சும்மா ஒரு பண்ண போகிறோம். இது புகையை நம்ம லைட்டாக, இது தேங்காய் நார். இது உள்ளுக்கு வந்து இந்த வலை மாதிரி பாருங்கள். இது வந்து உள்ளுக்கு இருந்தால் தான் தேங்காய் நார் போடாமல் அடைச்சிக்காமல் இருக்கும். இது இப்படி தான் போடணும். தேங்காய் நார் போட்டால் நம்ம புகை மட்டும் தான் வரும். பூச்சி எந்த பாதிப்பு இருக்காது. பாருங்கள் பக்கத்தில் புகை அடிச்சுட்டே இருக்கோம் தான் நம்ம. பாருங்க புகை வருது பாருங்க. இப்போ பெட்டி ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட்டும் போது தேன் போட்டு டைட்டாக கட்டிக்கலாம். இது நாலு கால் ஸ்டாண்டு. இதை பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க 4 காலுக்கு, இரும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம அழுகாக ஓப்பன் பண்ணணும். இதில் தேன் அடை பிடிச்சிருக்குது. கத்தியால் நம்பிடலாம். புகை அடிச்சுக்கிட்டே நம்ம பெட்டியை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம கொட்டம் கொட்டாது. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக தேன் வச்சுருக்கு. இது பாருங்கள், இந்த அடையெல்லாம் ஒட்டியிருக்குது. இந்த மாதிரி அடை ஒட்டியிருந்தால் லைட்டாக அப்படி கத்தியில் செய்யணும்னா புகை அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கொட்டவும் கொட்டாது, பூச்சி கீழே இறங்கிங்க அப்படியே. இது வந்து பாருங்கள், நம்ம கவனிக்காம விட்டதுனால சூப்பரில் வந்து ராணி செல் கட்டி கூட்டம் பிரிஞ்சிச்சு பாருங்கள். ராணியா? ஆமாம், இதான் ராணி செல். இப்படி தான் இப்போ ராணி செல் வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அப்படி தான் ராணி செல் கட்டும். இப்போ பாருங்கள், இதில் 3 ராணி இருக்குது. இந்த கூட்டம் பிரிஞ்சது வந்து பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். அது கம்மி. இதுதான் கூட்டம் பிரிஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், வெளியே தேன் பூச்சி வந்து இது மரத்தில் ஒட்டி இருக்குது. நம்ம புகை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தேன் வச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த பிரேம் எடுக்கிறோம். புகை நம்ம அடிச்சுட்டே இருந்தால் நம்ம கொட்டவும் கொட்டாது. இங்கே பாருங்கள், தேன் ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சு பாருங்கள். தேன் தான் நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சிச்சு. இதான் 100% சீல் பண்ணி வச்சு பாருங்கள். அதுலேயே வச்சுருங்க. அந்த இது மாதிரி இந்த ராணி தேனி கூடு கட்டியிருந்தால் என்ன பண்ணணும்? இந்த ராணி அடுத்த பிரமிட் எடுக்கிறோம்.
இப்போ புகை அடிச்சிருந்தா கொட்டாது. இங்கே பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டி வச்சு பாருங்கள். இதில் பிரேமை தனியாக வச்சு கட்டிடுச்சு. நம்ம அதுக்கு தான் லப்பர் பில் எடுத்து கட்டணும். இதில் லப்பர் வச்சு கட் பண்ணால் கரெக்டாக கட்டிடும். இந்த ராணி வந்து தேன்று கடையில் தான் கட்டுமோ? ஆமாம், இல்லை சார், நான் இதில் கட்டும். நான் அப்புறம் சொன்னேன் சார். இப்போ புகை அடிச்சுட்டே எடுக்கிறோம் தான். பாருங்கள், இந்த அதுலேயே இருக்கு. இதுலேயே ராணி சொல்லி பாருங்கள். அதான் ஓப்பன் போயிடுச்சு. அதில் இருந்தால் பிரிஞ்சு போகிறது. ஆமாம், பாருங்கள். இதில் எப்படி தான் ஒரு 15-20 செல்லு இருக்க மாட்டேங்க. பாருங்கள், எல்லாருமே ராணி செல்லு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு அதை வந்து ராணி செல்லு நம்ம கட்டாமல் பார்த்துட்டே இருக்கோம். கட்டின உடனே அது மாதிரி எண்டில் தான் கட்டும். ஆமாம், எண்டில் தான், இந்த அடிப்பக்கம் தான் கட்டும். இதெல்லாம் நாங்கள் ஒன்று இருக்குது, அதை நசிக்கிறணும். ஆமாம் சார், ராணி இதுன்னு பார்த்து நசிக்கிறணும். நம்ம ஒரு கூட்டில் ஒரு ராணி தான் இருக்கணும். நம்ம பிரிக்கணும்னா அந்த அப்போ ராணி ராணி தூக்கி மாற்றி வச்சுக்கலாம் சார். இது பாருங்கள், அதில் முட்டை புழுவோட எல்லாம் இருக்குது பாருங்கள். இது ராணி வந்து இது அடிப்பக்கம் தான் கட்டும். ராணி சொல்லி இங்கே பாருங்கள், இதில் கீழே கட்டி இப்போ விரிஞ்சு பார்த்தீங்களா? அது அப்படியே நசிக்கிறதா? ஆமாம், நசிக்கிடணும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு முதல்ல. ஆமாம், இப்போ எடுத்து பார்க்கணும் அடிக்கடி. ஆமாம், வாரத்தை ஒருத்தர நினச்சி 10 நாள் ஒருத்தர் எடுத்து பார்க்கணும். இது சூப்பராக உள்ளது. தேன் வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இந்த மெழுகு நம்ம சீவுறோம். இப்போ தேன் இருக்கிறதுக்காக நம்ம இதுமாதிரி நம்ம சுத்தமாக சீவிடுறோம் மெழுகை. அப்போ தான் உள்ள தேன் நம்மளை தனியாக எடுக்க முடியும். இந்த பக்கமும் இருக்கும், 2 பக்கமும் தேன் இருக்கும். இதில் பேப்பர் மேலே அழுங்காமல் மெலிசாக அந்த மாதிரி செய்வோம். ரொம்ப அழுத்தி செய்வாமல், ஆழமாக செய்வாமல். சீவிட்டோம். இது எப்படி அழுங்காமல் கீழே வைக்கிறோம், இந்த இதில் உள்ளுக்க வைக்கிறோம். அடுத்தது 2வது பிரேமிலுக்கு பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது, நம்ம தேன் எடுக்க முடியாது. ரைட்டாக அதை கட் பண்ணி கீழே போட்டுருவோம். இடம் இல்லாமல் அப்படி கட்டுதோ? ஆமாம் சார், கரெக்டாக நம்ம வச்சோம். இதில் சீல் பண்ணது எல்லாமே நம்ம எடுத்துடணும். அப்போ உள்ள தேன் நம்ம தனியாக வரும். இது வந்து தேன் எடுக்கிற மிஷினு.
எக்ஸிலேட்டர் இங்கே பாருங்கள் வச்சு நம்ம சுற்றுறோம்னா இந்த சைடில் தான் துடிக்கும். இந்த சைடில் துடிக்குது பாருங்கள். இல்லை ஒரு பக்கம் தேன் வந்துருச்சு. இதே நம்ம இப்போ திருப்பி வச்சிடறோம். சார் அப்புறம் பண்ணுங்க போட்டு அடுத்து இந்த பக்கம் திருப்பி வச்சிடறோம். இப்போ நம்ம 2 பக்கமும் தேன் எடுத்துடும். அந்த தேன் இல்லை பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமும் தேன் எடுத்துடும். பாருங்கள் ரெண்டுமே கொஞ்சமாக தேன் இல்லை. இது அப்படியே நம்ம இந்த பெட்டிகள் வச்சு இப்போ மறுபடியும் தேன் பெட்டியை கொண்டு வச்சிடலாம் தான். இதில் பாருங்கள் தேன் இருக்கு பாருங்கள். எப்படியும் ஒரு 1/2 கிலோ தேன் வச்சுருக்கோம். ஒரு 2 அடை தான் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 4 அடை பாக்கி இருக்குது. நம்ம இந்த பெட்டிலேருந்து தேன் எடுத்து எவ்வளோ தேன் பார்க்குறோம். ஏன்னா பாருங்கள் இது 1 kg உள்ளது, ஹனி உள்ளது, கடையில் உள்ளது. நம்ம சொந்தமாக பெட்டியில் எடுத்து தேனுங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். இது வந்து 3/4 கிலோ தேன் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இதில் வடிய இதில் இருக்கும். அது மூடிங்க. அந்த பெட்டியில் வைக்கணும். நம்ம இந்த பெட்டியில் தேன் எடுத்துருக்கோம். நம்ம இதில் வச்சிடலாம். இன்னும் அடுத்தது 2வது தடவை வந்து நம்ம தேன் எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை தேன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதை அதான்